தீர்ந்து போன விஷயம். அது பற்றி உங்கள் அபிப்பிராயம் இனி தேவையில்லை. அடுத்தபடி லஞ்ச ஊழலை ஒழிக்க துக்ளக்கின் திட்டம் தயாராக இருக்கிறது. என்னது, லஞ்சத்தை ஒழிக்க போறீங்களா? லஞ்சத்தை ஒழிச்சாலும் ஒழிக்கலாம், லஞ்சத்தை ஒழிக்கலாமா? காந்திமதி, பேசாமல் இரு. மந்திரி என்ன பேசிட்டே இருக்க வேண்டாம். சட்டவிரோதமான லஞ்சத்தை ஒழிப்பதே துக்ளக்கின் திட்டம். எப்படி சார்? சட்டவிரோதமான லஞ்சத்தை ஒழிக்க லஞ்சத்தையே சட்ட ரீதியாக்குகிறேன். என்னது? ஆம், அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இவ்வளவுதான் சம்பளம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருப்பது போல் இனி இவ்வளவுதான் கிம்பளம் என்றும் நிர்ணயிக்கப்படும். பொதுமக்களுக்கு இனி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் செக்ரட்டரி 25,000 ரூபாய், அந்த செக்ரட்டரி 15,000, சூப்பரிண்டெண்டன்ட் 5,000, தலைமை குமாஸ்தா 1000, குமாஸ்தா 100, பியூன் 10 ரூபாய். இந்த தொகையை பணமாகவும் கொடுக்கலாம், அந்தந்த அதிகாரிகளின் மனைவிமார்களுக்கு நகைகளாகவும் கொடுக்கலாம். என்ன சார் அக்கிரமமா இருக்க? இதில் என்ன அக்கிரமம்? சட்டவிரோதமாக நடப்பது சட்ட ரீதியாகத்தான் நடக்கட்டுமே. இப்படியே ஒவ்வொரு சட்டவிரோதமான காரியத்தையும் சட்ட ரீதியா பண்ணிட்டு போனா எப்படி சார்? என்ன தவறு? யாரும் செய்யாத காரியத்தை நான் செய்துவிட பார்க்கிறேனா? இந்த பதவியில் என் முன்னோடிகள் காட்டிய வழியைத்தான் நான் பின்பற்றுகிறேன். கைபிடித்த கணவனை துறப்பது சட்டவிரோதமாக இருந்தது. விவாகரத்து சட்டத்தின் மூலம் அதை சட்ட ரீதியாக்கினார்கள். பொய் சொல்லி ஜனங்களை ஏமாற்றுவது சட்டவிரோதமாக இருந்தது. தேர்தல் முறையினால் அதையும் சட்ட ரீதியாக்கினார்கள். What was illegal yesterday is legal today. What is illegal today shall be legal tomorrow. The previous governments made law and act. My government shall make it a fix. சார், இந்த லஞ்சத்துக்கு சட்டப்படி ரேட் போட்டீங்களே, அதை இனி மாற்ற முடியாது. அது இல்லீங்க, பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கும் ஏதாவது ரேட் போட்டு கொடுத்தீங்கன்னா தேவல. சரி பத்துத்தா, செய்து விடுவோம். அப்படியே இந்த உதவி பிரதம மந்திரிகளுக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலா? என்ன, மந்திரிகள் மக்களிடம் பணம் வாங்குவது? அது கூடாதுதான். மக்களிடம் பணம் வாங்கும் அதிகாரிகள் அதில் ஒரு பங்கை மந்திரிகளுக்கு கொடுத்து விடட்டும். இந்த லஞ்ச ரேட்டு சட்டத்தையும் மந்திரி பங்கு சட்டத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நம் நாட்டு மக்கள் எதையும் ஏற்பார்கள். அதானே, நம்மையே ஏத்துக்கிட்டு இருக்காங்களே, பாவம் நல்லவங்க இல்ல? இந்த தீர்மானத்தை எதிர்த்து நாடெங்கும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். அதற்குத்தான் இந்நாட்டில் பஞ்சமே இல்லையே. இந்நாட்டு மக்களை நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். எதையுமே முதலில் எதிர்ப்பார்கள், பிறகு நாளாவட்டத்தில் அந்த எதிர்ப்பு மறைந்து அரசாங்கம் எதை செய்தாலும் சரி இது நம் தலைவிதி என்று பேசாமல் இருந்து விடுவார்கள். அடுத்த தேர்தல் வரும் நினைவிற்கட்டும். அடுத்த தேர்தலை பற்றி நினைப்பவன் வெறும் அரசியல்வாதி. அடுத்த தலைமுறையை பற்றி நினைப்பவன் தான் தலைவன். நான் இரண்டை பற்றியுமே நினைக்காதவன் ஜனநாயகவாதி. நான் எதை பத்தியுமே நினைக்கிறது இல்ல. நான் என்னவாதி? அரசியல்வாதி. அடுத்தபடியா இந்த உணவு பிரச்சனையை